ஓகே மக்களே, வணக்கம். ஸோ ஓட்டுவது எப்படி, இப்படி ஒரு வீடியோ போடுவோமா? மரண ஓட்டுவது எப்படி அப்படின்னா என்ன சார்? ஒரு கோடு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கோடு என்ன செய்யும்னா, ஒருத்தனை டிடெக்ட் பண்ணி மனுஷனோ பொருளோ யானையோ பேயோ பூனையோ, மனுஷனை ஓட்டினா தான் தெரியும், மித்ததுங்களை ஓட்டினா தெரியாது. இதை நான் போய் நின்றேனா, நான் சிவப்பு சட்டை கிடையாது, சிவப்பு சட்டை போட்டு நின்றேனா கரெக்டாக என்ன செய்யும்னா, சிவப்பு சட்டை அப்படின்னு கத்தும். அதை எப்படி செஞ்சேன்றதை இது வீடியோ கிடையாது. இது நீ கிண்டல் அடிச்சினா உள்ளே தூக்கி வைப்பாங்க. எவனையும் போய் ரோட்டில் ப்ராங்க் பண்ணினா செருப்படி வாங்குவேன். இதை இப்படியும் பண்ணலாம், நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலான்றதான் நான் சொல்ல வரேன். இப்போ என்ன செய்ய, இதை ரன் பண்ணு. என்னடாச்சு, மானத்தை வாங்கிடுச்சு. ரைட், இப்போ என்ன செய்ய, 0 தான் கொடுத்தேன்ல, கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். ரைட், தப்பானதை அடிச்சிட்டேன். ரைட்டா, நோ ஷேப்பு வித்து லெத்து அப்படின்னுது. என்ன இது என்னன்றதை சொல்கிறேன். நீ இப்போ ரோட்டில் போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. அந்த ஸ்பீட் பிரேக்கரை நீ கண்டுபிடிச்சி டிடெக்ஷன் பண்ணி அதை நீ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதை நீ அவாய்ட் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணு, பைத்தான் கோடு. இதை விண்டோஸில் இருந்தினாலும் நீ ரன் பண்ணலாம். PYTHON பைத்தான். அண்ட் காப்பி த ஆல் த திங்ஸ் ஆஃப் திஸ் ஆஃப் த தட் ஆஃப் த திஸ் ஆஃப் த தட். அப்புறம் எண்டில் போட்டு டப்புன்னு அடி. என்னடா இது, ஆட்ரிபியூஷன் நன் ஆஃப் த ஆட்ரிபியூஷன் டைப் ஆஃப் த ஷேப். ஏன் எடுக்கலைன்னா, இந்த கேமராவை நான் ஆஃப் பண்ணணும். எவ்வளோ முட்டாளாக இருக்கேன் பற்றியா? இப்போ ஆனால் வந்துரு. இன்னமும் ஏன் எடுக்கலைன்னா, இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணணும். ரைட்டு, இப்போ ஆனாது போய். இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்கீல்ல, இப்போ நீ பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் பின்னாடி போய் நின்றேன்னா என்னை கிண்டல் அடிக்கும். எப்படி கிண்டல் அடிக்குதுன்னு பாரு. சிவப்பு சட்டை கிடையாது. ரைட்டா? சிவப்பு சட்டை, சிவப்பு சட்டை என்னதான் சிவப்பு சட்டை. 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 ரைட்டு, சைத்தான் சடை பண்ணுதுன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு யாரையும் போய் நீ ரோட்டில் வம்புழுத்தினா தம்பி, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. புரியுதா? வம்புழுத்து அடி வாங்கிட்டு போ. ரைட்டா? அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ நிறையா ப்ராங்கிங் ஷோ யூடியூப்பில் ஓடுது. ஒரு காலத்தில் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி நிறையா பேர் செருப்படி வாங்க பார்த்தாங்க. அவங்களனா எப்படியோ கூட்டிகிட்டு போய் இப்போ படம் நடிக்க விட்டாங்க. ரைட்டா? அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் யாரையும் வம்பெடுத்து இப்படி செருப்படி வாங்காத. ஒவ்வொருத்தனோட மனநிலை ஒவ்வொரு இதில் போய்கிட்டுருக்கும். சரியா? அவனை போயிட்டு சும்மா வம்பெழுத்து அவனை இது பண்ணி டென்ஷன் ஆக்காது. அது பப்ளிக் நியூசன்ஸ்ன்றது தெரிஞ்சுமே இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த கோடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் உனக்கு கொடுக்குறேன். இதை எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். சரியா? 3 விஷயங்கள். இப்போ இங்கேருந்து இந்த ஈரோட்டிலேருந்து இந்த வெள்ளக்கோயில் போகிற ரூட்டு, அங்கேருந்து இப்படி வர ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது.
இந்த ஸ்பீட் பிரேக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 காரணம். குழந்தைங்க போது அதுங்களை இடிச்சிரும்ன்றதுக்காண்டி அந்த ஊர் மக்களே அங்கே ஸ்பீட் பிரேக்கர் வைக்க சொல்கிறாங்க. 2வது, சில பேர் பண கொழுப்பெடுத்து வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்கணுன்றதுக்காண்டி, நின்று போகணுன்றதுக்காண்டி, வேகமாக போகக்கூடாதுன்றதுக்காண்டி கொழுப்பெடுத்து ஸ்பீட் பிரேக்கர் போடுறான். சிலர் என்ன செய்கிறாங்க, அவன் ஸ்பீட் பிரேக்கர் போட்டால் தான் ஸ்கூல் சைடு பிரச்சனை வராது, கொஞ்சம் இடிக்காமல் போவான்னு போடுறாங்க. இப்போ இந்த கொழுப்பெடுத்து வீட்டுக்கு முன்னாடி பெரிய பங்களா கட்டி போடுறான் பற்றியா, அவனை வந்து செருப்பை கொண்டே அடிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த நாயை ஏன்டா இவ்வளோ பெரிய பங்களா கட்டி இங்கே ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்கேன்றதை கேட்கறதுக்கு முன்னாடி, அதை வந்து இந்த யோலோ ஆப்ஜெக்டிக்ஷன் அல்காரிதத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜிபிஎஸ் கோஆர்டினேட் எடுத்து டெலிகிராம் பாட்டுக்கு இதை அனுப்பணும். சரியா? உண்மையாகவே அங்கே பொதுமக்களோட நடமாட்டம் இருக்குது, இல்லை குழந்தைகளோட நடமாட்டம் இருக்குது, வேகமாக வண்டி வருது அப்படின்னா நீ அங்கே ஸ்பீடு பிரேக்கரை போடு. இல்லாட்டி எதுக்கு போடுற? பாட் ஹோல். ஸோ நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. என்ன செய்கிறான், போய் நிலத்தில் போய் உழுறதுக்கு கலப்பையை போடனா, அவன் புதுசாக போடுற ரோட்டில் எடுத்து என்ன செய்கிற, கலப்பையை போட்டு இழுத்துக்கிட்டே போகிற டிராக்டரில். அது கரெக்டாக தப்பான்றதை நீ முடிவு பண்ணிக்க. கலப்பையை மேலே தூக்கி வச்சு கட்டி டிராக்டரை ஒழுங்காக எடுத்துகிட்டு போகணும். சரியா? பாட் ஹோல் இருக்குது. இப்போ கூட ஒரு அம்மா பெங்களூரில் வந்து குழந்தை செத்து போச்சுன்னு விட்டி அந்த பாட் ஹோலைனா கண்டுபிடிச்சி அங்கே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு வராங்களாம். அது அவங்களால முடிஞ்சது, அந்த பேரண்ட்ஸ்னால முடிஞ்சது, அவங்களுக்கு தெரிஞ்சது. இது ஒரு நிரந்தர தீர்வு ஆகாது. சரியா? இதுக்கு என்ன செய்யணும், வண்டியில் போய்கிட்டே இருக்க பாட் ஹோல் வருது. இப்போ இந்த கோடை நான் வந்து ChatGPTயில் தான் செஞ்சுருக்கேன். நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் வந்து செய்யுங்க சார், ஐரிஸ் டிடெக்ஷன் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இதை நீயே பண்ணலாம். வெறும் 65 லைன்ஸ் ஆஃப் கோடில் தான் இதை நான் ChatGPTயிலேருந்து வேலை வாங்கியிருக்கேன். இந்த கோடில் என்னென்ன நடக்குதுன்னா, மனுஷனை இது கண்டுபிடிக்குது. மனுஷனுக்கு பதிலாக இதில் ஸ்பீட் பிரேக்கரை கண்டுபிடிக்க வைக்க போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோம், இந்த யோலோ வெயிட்ஸை, இந்த பாத்தை இங்கே யோலோ வெயிட்ஸ்னு கொடுக்கணும். இந்த டைனி வெயிட்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, இதை கொடுக்கணும். CFG ஃபைலை இங்கே கொடுக்கணும். பர்சனை இங்கே போடணும். இந்த கொக்கோ.டாட் நேம்ஸுன்றது நம்ம ஊர் பொருட்கள் கிடையாது, ஃபாரினில் இருக்க பொருட்கள். என்னென்ன பொருளை இப்போ நான் வந்து நடந்த விட்டி ஒரு பாக்ஸ் போட்டு பற்றியா, அது மாதிரி மனுஷனாக போனாலும் கார் போனாலும் எது போனாலும் செய்யும். நம்ம ஏற்கனவே வந்து இந்த டிரைவர் டிடெக்ஷன் பண்ணியிருக்கோம். டிரைவர் டிடெக்ஷனில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, தூங்குறாங்கல்ல, அது தூங்கும்போது சில டயர்ட்னஸ் வரும். சரியா? கொட்டாயை விட்டு தான் தூங்குவாங்க. சரியா? அப்படியே ட்ரௌசினஸ் ஆகும். அப்புறமா தான் கண்ணை மூடுவாங்க. ஒருத்தர் ரொம்ப தெளிவாக ஐடியா கொடுக்குறேன்ட்டு இங்கே சென்சார் வச்சு இப்படி தலையை சாய்ச்சா அவரை கண்டுபிடிச்சலான்னா, தலையை சாய்க்கிற அளவுக்கு ஒருத்தன் தூங்குறானா, அவன் நேராக நம்மளையும் சொர்க்கத்துக்கு கூட்டு போக போகிறான்னு அர்த்தம். சரியா? அவன் லைட்டாக கண்ணை 3 செகண்ட் மூடும்போதே அவனை ட்ரிகர் பண்ணணும். அதுக்கு மீடியா பைப்பில் ஏற்கனவே ஒரு கோடு போட்டேன். கண்ணை மூடும்போது அதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர் விஷயம் வச்சு ஒரு கோடு போட்டேன். இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடில் இந்த MP3 ஃபைலை 1ன்றதை சேவ் பண்ணிக்கணும். இதை எப்படி சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம மதுரை, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டால்கேட்டு மதுரை, இந்த பைபாஸு, சரியா, அந்த வேளம்மாள் ஹாஸ்பிட்டல் போகிறது சைடு, இந்த ஸ்பீட் பிரேக்கரை இதை டிடெக்ட் பண்ணது பற்றியா, இதை டிடெக்ட் பண்ணும்போது 6 அடிக்கு முன்னாடியே டக்குன்னு அதை ட்ரிகர் பண்ண வைக்கணும். புரியுதா? இப்போ இது வந்து நாங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது நான் இந்த டேட்டா ஃபுல்லுமே நான் கலெக்ட் பண்ணி எடுத்தது. வேறு இந்த டேட்டாவை தான் நான் ரோபோ ஃப்ளோலையும் அப்லோட் பண்ணி விட்டேன். அதை இன்னொரு அம்மா காப்பி அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், இது மதுரை ஆலங்குளம் சைடு எடுத்தது. இப்போ இதில் என்ன ஆகுது, இந்த சைடு வந்து போகிறோம். இப்போ இந்த சைடு போகும்போது இங்கே இருக்குது பார்த்தியா இந்த ஸ்பீட் பிரேக்கரு, இந்த ஸ்பீடு பிரேக்கரை பார்த்து டக்குன்னு ட்ரிகர் ஆகணும். இப்போ இது வந்து அந்த ரயில்வே கேட்டிங்கில் போடுறது கரெக்டு. இப்போ இந்த ரயில்வே கிராசிங்கை நான் கடக்கிறேன்னா இங்கே எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் வேணும். சரியா? இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கணும், அங்கே மக்கள் இருக்காங்க, இது பண்ணேன். இப்போ இது PKN காலேஜ் திருமங்கலம் சைடு போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கரை நான் 6 அடிக்கு முன்னாடியே டிடெக்ட் பண்ணால் தான் நான் வண்டியை வந்து ஏற்றி இறக்க முடியும். சைடில் போய் லெஃப்ட் எடுத்து அப்புறம் ரைட்டில் இறக்க முடியும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு இது மூலிமா ட்ரிகர் பண்ணணும். சரியா? இப்போ இங்கே போடுறது கரெக்டு, இது ஒரு ரயில்வே கிராசிங், இங்கே போடுறது கரெக்டு, ஸ்கூலுக்கு முன்னாடி போடுறது கரெக்டு. மித்த தேவையில்லாத இடங்களில் இது இருக்கக்கூடாது. சரியா? இப்போ இங்கே போகிறோம், இங்கே போய்கிட்டு இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா திருநகர் சைடு போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஸ்பீடு பிரேக்கரை நான் டிடெக்ட் பண்ணுறேன். டிடெக்ட் பண்ணி இது போடுது. சரியா? அதே மாதிரி தேவையில்லாத இடங்களில் கீழே இருக்க ஸ்பீட் பிரேக்கர் எல்லாத்தையுமே அதை டிடெக்ட் பண்ணணும். ஓகேவா? அதே சமயத்தில் மாட்டுத்தாவணி சைடு போனீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்பீட் பிரேக்கரை டிடெக்ட் பண்ணும்போது 6 அடிக்கு முன்னாடியே அதை டிடெக்ட் பண்ணி அது சொல்லணும். இதுனா ஸ்பீட் பிரேக்கர் கிடையாது, இது ஜீப்ரா கிராசிங் மாதிரி. இந்த இடத்த அதை டிடெக்ட் பண்ணி சொல்லணும், இந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கணும். சரியா? இப்போ இது போய்கிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, 6 அடிக்கு முன்னாடியே ட்ரிகர் பண்ணணும். இப்போ என்னை சிவப்பு சட்டைன்னு கத்துச்சு பார்த்தியா, அந்த கத்துறதை வந்து என்ன செய்யணும், இதை 6 அடிக்கு முன்னாடியே டிடெக்ட் பண்ணி போடணும். இப்போ இந்த திருப்பதிக்கு போகிற வழியில் திருக்கோவிலூர் வழியாக போகிறாங்க பார்த்தியா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை மாதிரி இருக்கும் ஸ்பீட் பிரேக்கர். அந்த ஸ்பீட் பிரேக்கர்னால் வந்து இருக்கிறது கரெக்டு.
சரியா? ஏன்னா அந்த ஊரில் வந்து அந்த மக்கள் வந்து கிராஸ் பண்ணும்போது யாரும் பொறுமையாக போக மாட்டான். எத்தனையோ நாயை அடித்து கொள்கிறாங்க. இங்கே சிட்டிக்குள்ளே இருக்க நாயினா கொஞ்சம் கான்வெண்ட்டில் போய் படிக்குதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் தெளிவாக அந்த டிராஃபிக் ஏற்ற மாதிரி போயிடுது. இப்போ ரோட்டில் இருக்கிற நாயினா அடிபட்டு செத்து போயிடுது. சரியா? அந்த ஹைவேஸில் இருக்க நாயினா ஏன்னா பாவம். சரியா? ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டினா, நான் சொல்கிற மாதிரி பண்ணு. இப்போ இதில் வந்து இந்த கோடு இருக்குது பார்த்தியா, இந்த கோடை வந்து எடுத்துக்க. இதை வந்து நான் அந்த லிங்க்கில் கொடுத்துருப்பேன், கரெக்டாக தேடி எடுத்துக்க. புரியுதா? எடுத்துகிட்டு இப்படி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். உள்ளே போ, இதுக்குள்ளே போ, உள்ளே போயிட்டு இந்த கோடுக்குள்ளே போ. இப்போ இந்த வீடியோ வந்து நான் இந்த ஆடியோ வந்து 5 செகண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வெயிட்ஸ் ஃபைல், சிஎஃப்ஜி ஃபைல் இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி போடு. இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். டைமை சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே சேஞ்ச் பண்ணு. நான் சொல்கிறது புரியுதா? டைமை சேஞ்ச் பண்ணால் இங்கே சேஞ்ச் பண்ணு. வேறு வீடியோவோட வேறு வீடியோவை நீ உள்ளே பாஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல போட்டு ஆறுன்னு ஒரு லிங்க்கை கொடுத்து கரெக்டாக நீ யூஸ் பண்ணிக்கலாம். மித்தபடி கான்ஃபிடன்ஸ் த்ரெஷ்ஹோல்டு இதெல்லாம் வந்து என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், கம்ப்யூட்டர் விஷன்னா உனக்கு என்னென்னு புரியும். இதை வந்து ஒருத்தன் காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பையன் கேட்டிருந்தாரு, அதை நான் இது பண்ணி போட்டேன். சரி சார், இதனால் என்ன பிரச்சனை, இது எதுக்கு உங்கள் கதைன்னா எங்ககிட்ட சொல்கிறீங்க? ஸோ நான் சொன்னது செருப்பு கழட்டி அடிப்பேன், அதெல்லாம் சொன்னது ரொம்ப ஓவர் தான். பட் இருந்தாலும் உண்மை தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோபம் வரதான் செய்யும். ஏன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர், அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் போட்டான்னா வண்டி எப்படி போகும்? சரியா? இப்போ இந்த டிரைவர் தூங்குறதுனா பார்த்தீங்கன்னா அதனால் அவங்க வந்து ராத்திரி போல் ஓட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட மெத்தட் வந்து ஒரு கம்பைன்ட் அனாலிசிஸ், ஒரு நல்ல பொறுப்பாக ஒரு விஷயத்தை உருவாக்குறோம். ஸோ கண்ணை மூடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிரைவர் அலர்ட் பண்ணுறோம். முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் வருது, நாய் வருது, பேய்னா வராது. பேய் வந்துச்சுன்னா அது வேறு விஷயம், ரைட்டா? ஸோ நாய் வருது, மாடு வருது, இது மாதிரி வருதுன்னா அதை டிடெக்ட் பண்ணி அந்த அல்காரிதத்தை இது பண்ணாது. டெஸ்லாவோட கார்லேயே இந்த அல்காரிதம் இருந்துச்சு, ஆனால் இது சரியாக வேலை செய்யலைன்ட்டாங்க. இப்போ நீ என்ன செய்யணும், இந்த MP3 ஃபைலில் ஸ்பீட் பிரேக்கர் அலர்ட்டுன்னு கத்துற மாதிரி ஒரு ஆடியோவை போடணும். இது எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன்றுன்னு போட்டு இதை நேம் பண்ணிடு. நேம் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணு. இதை நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி எடுத்துகிட்டு போனோம், ஒரு டெலிகிராம் பாட்டுக்கு அதை டிடெக்ட் பண்ண ஒட்டி இமேஜ் மெசேஜ் அங்கே அனுப்பிச்சு இந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லி அதோட லொக்கேஷனை டெலிகிராமில் வந்து பைத்தான் பாட் ஒர்க் ஆகும். அதனால் அந்த பைத்தான் பாட்டை ஆக்சஸ் பண்ணி அந்த லொக்கேஷனை வாங்கி அந்த இதை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதெல்லாம் ஒரு அக்கௌண்ட் பண்ணி ஒரு CSV ஃபைலில் அந்த கோடையே போட சொல்லணும். கோடையே போட சொல்லிவிட்டு அந்த CSV ஃபைலில் தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். தேவையில்லாத ஸ்பீட் பிரேக்கர் இவ்வளோ இருக்குது சார், உண்மையிலே அனலைஸ் பண்ணணும். இப்போ இங்கே மதுரை அவனியாபுரம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்புசாமி கோயிலில் ஒவ்வொருத்தன் நின்று சாமி கும்பிட்டு போவேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பயம், செத்துருவோன்ற பயம். ஏன்னு கேட்டால் அந்த ரோடை தாண்டினவன் எவனுமே பொழைச்சது கிடையாது. ஏன்னா அங்கே என்னமோ இருக்குதுன்றாங்க, அது என்ன பேயா பிசாசா என்னன்னு தெரியல. அந்த ரோட்டை தாண்டும் போது அதை அனலைஸ் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். அது ஒரு சயின்ஸாக தான் இருக்கும். சரியா? இருந்தாலும் அங்கே போகிறவங்க சாமி, அந்த ரொம்ப தூரம் தூத்துக்குடி, திருநெல்வேலி போகிறவங்க அங்கே சாவியை வச்சுட்டு அந்த சாமி கும்பிட்டு போவாங்க. சரியா? நான் சாமினா கும்பிட்டு தான் போவேன். அதனால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு சயின்ஸ் படிக்கணும். அது என்ன, அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம படிக்கணும். இங்கே இருக்கிற டிரைவர்ஸ்னால் கேட்டிங்கன்னா, அந்த குட்டியான ஓட்டுறவங்க வேணால் கேட்டால் ஐயோ முனி இருக்குது, பிசாசு இருக்குது, பேய் இருக்குது அப்படின்வாங்க. அதனால் நமக்கு தேவையில்லை. அதை நீ அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் ஒருத்தர் நல்லா சரக்கை போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து உடச்சிட்டு அவருக்கு ஒன்றும் ஆகலை, அவர் வெளியே வந்து திரும்பியும் உட்காந்துட்டார். ஆனால் சரக்கு பாட்டில்லாம் உடஞ்சி போச்சுன்னு கவலைப்பட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, உடனே அங்கே இருக்கிற அந்த நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து அந்த இன்ஜினியர்ஸ் வந்தாங்க, அனலைஸ் பண்ணாங்க. ரோடு ரொம்ப குறுக்கடாக இதாக இருக்குன்னு சொல்லி அதை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது இங்கே ஏன் அனலைஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றத நம்ம யோசிக்கணும். சரியா? கடவுள் காப்பாற்றுவார், அதனால் ரைட்டு, அதை அனலைஸ் பண்ணணும். இப்போ இதை அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன சொன்னேன், GPS கோஆர்டினேட்டை லொக்கேஷன் கூகுள் மேப்ஸ் வழியாக எடுத்து டெலிகிராம் பாட்டுக்கு இந்த பைத்தான் கோடு வழியாக நீ ஆக்சஸ் கொடுத்தினா வரும். அதை ஒவ்வொன்றையும் ஆக்சஸ் பண்ணி CSV ஃபைலில் போட்டு அந்த CSV ஃபைலை எடுத்து நீ ஒரு இதுக்கு சப்மிட் பண்ணி நீ கேஸு கூட போடலாம். அதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். சரியா? நம்மக்கிட்ட ஒரு நல்ல லாயர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி போடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. சரியா? ஸோ சமூக பொறுப்போடு எதுவும் செய்யலாம். தேவையில்லாத ஸ்பீட் பிரேக்கரை எடுக்கணும், பாட் ஹோல்ஸ் எடுக்கணும். போய் காட்டில் உழுகிற கலப்பையை எடுத்து ரோட்டில் உழுவக்கூடாது. சரியா? இழுத்துக்கிட்டே போனேன், ரோடெல்லாம் இதாயிரும். பேப்பர் மாதிரி ரோடு போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு அங்கங்கே குழி தோண்டி வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சமூக பொறுப்போட ஒரு விஷயத்தை செய்யணும். அடுத்த கட்டம் என்ன சார் செய்யணும், அடுத்த கட்டம் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்வெல் டிடெக்ஷன். இப்போ இந்த வெள்ளக்கோயில் ரோட்டுக்கு போகும்போது நிறைய இடத்துல போர்வெல் மாதிரி திறந்து கிடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடிதண்ணி குழாய், அதுக்குள்ளே ஒரு இதை விட்டு கம்பியை விட்டு இப்படி திருவி அந்த குழாயை திறப்பாங்க. ஸோ இப்படி திறக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழாயை திறக்கிறது நான் போர்வெல்னு நினச்சி ஒரு கல் எடுத்து மூட போனேன், ஒரு மூடியை வாங்கிட்டு கல் எடுத்து மூட போனேன்.
இது மாதிரி திறந்துருக்க போர்வெல் ரோட்டில் நிறையா கிடக்கு. முக்கியமாக ஃபார்ம் லேண்ட்ஸில் வந்து இந்த ஓப்பன் போர்வெல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு பாரு. இதெல்லாம் எதுக்கடா என்கிட்ட சொல்கிற? நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம், 2000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, ஒரு நல்லது செய்வோம். இனிமேல் வந்து நான் என்ன வித்தை காட்டினேனாலும் போகாது, ChatGPT வந்துருச்சு, என்ன ப்ரோக்ராமிங்னாலும் அதிலே பண்ணலாம். இது மாதிரி சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து ஒரு ப்ராஜெக்டாக அடுத்தடுத்து பண்ணுவோம். ஏன்னா இதை நான் செஞ்சதே வந்து ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, ஆனால் அதை கரெக்டாக வேலை கொடுத்து வாங்கிட்டேன். இப்போ நான் நின்ற விட்டு அதை கத்திச்சு பற்றியா டே சவுப் செட்டண்டு அது மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும்போது கட்டும். அதே மாதிரி டிடெக்ட் பண்ணுறத லொக்கேஷனோட ஒரு எக்ஸல் ஃபைலில் போடும், அதுக்கு தனி கோடு அடிச்சிருக்கேன், அந்த கோடை போய் பாரு. ஸோ எனக்கு நான் ஒன்றும் ப்ரோக்ராமிங்கில் புலிலாம் கிடையாது, எனக்கு ஒரு 50-60% தான் தெரியும், மேத்தமெட்டிக்கலாக தான் தெரியும். அதை திரும்ப நான் படித்தேன், திரும்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் நான் பண்ணுறேன். இதை நீ ChatGPTன்றது ஒரு அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் மாடல், அதை நீ இன்றைக்கி தான் பார்க்குற. இதுக்கு முன்னாடி சைபர்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சு, பெர்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சு, GPT-2 இருந்துச்சு. அது வரும்போதே எங்களுக்கு இதோட வீரியத்தை பற்றி நல்லா தெரியும், இது எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை உருவாக்க போகுதுன்னு. இது மாதிரி பலவிதமான கோட்ஸை நான் அதில் ஜெனரேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ரைட்டா? இப்படி ஒரு ரோட்டில் எத்தனை பாட் ஹோல் இருக்குது. இப்போ அந்த குழந்தை செத்து போச்சுன்னொட்டி அவங்க அம்மா மண் எடுத்து போடுறாங்க. இங்கிட்டு இப்படியே இந்த சைடு போனீங்கன்னா இந்த மதுரைக்கு அந்த தாண்டி அந்த அவனியாபுரம் ஏர்போர்ட்டை தாண்டி போனீங்கன்னா சைடில் வந்து அவ்வளோ பள்ளமாக இருக்குது, அதெல்லாம் டிடெக்ட் பண்ணணும். சரியா? அப்புறம் போர்வெல்லில் வந்து எத்தனை போர்வெல் இருக்குன்னு எண்ணணும். ரோட்டில் போகும்போது எத்தனை போர்வெல் திறந்துருக்கு அப்படின்றத எண்ணணும். ஸோ ஒரு போர்வெலை நீங்கள் தண்ணி வரல அடுத்த போர்வெலுக்கு போகிறீங்கன்னா அந்த போர்வெலை மூடிட்டு போகணும். நீ கண்ணில் பாட்டினா அதை மூடிடும். இல்லை உன்னால் மூட முடியலையா, ஒரு ராஸ்பை ஜெட்சன் நானோட அந்த பைத்தான் கூட ரன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இரு. இதை கேப்சர் பண்ணி ஒரு எக்ஸல் ஃபைலில் போடும். அந்த லொக்கேஷன் எல்லாத்தையும் தூக்கி ஒரு எக்ஸல் ஃபைலில் போடும். அந்த லொக்கேஷனை வாங்க. ஒரு சோஷியல் இனிஷியேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய பேரை ட்ரிகர் பண்ணி ஒரு 50 ரூபாய்க்கு மூடியை போடலாம். சரியா? அவ்வளோதான். இந்த கோடோட ஐடியாவை கொடுத்துருக்கேன், இதை நல்லபடியாக செயல்படுத்து. உபயோகமான விஷயங்களை செய்ய. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது வேலை போகுது, நம்ம நாசமாக போக போகிறோம், அது வந்து நம்மளை கொல்ல போகுது, நம்ம பொண்டாட்டி தூக்கிட்டு போக போகுதுன்னா கிடையாது. உபயோகமாக யூஸ் பண்ணினா எல்லாமே ஒரு டெக்னாலஜி தான். சரியா? இலுமினாட்டி கம்னாட்டினா நம்மளை கொல்ல போகிறாங்க, பெரிய கான்ஸ்பிரசி தியரி ஓடிக்கிட்டு இருக்கு, அது இது ஆச்சா ஊச்சா டமா டுமா அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படின்னா நம்பாத. நீ வந்து அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணு. இதனால் வந்து பல காலமாக என் மனசுக்குள்ளே வச்சுருந்த ஐடியா, அதை ஒரு மோல்டு பண்ணி ஒரு விஷயமாக கொண்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்த கட்டம் நான் என்னென்ன செய்கிறேன்றதை மட்டும் பாரு. இதை மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் பார்ப்பேன். அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சின்னா ஷேர் பண்ண, அவங்களும் பண்ணட்டும். இப்போ நான் சொன்ன ஐடியா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பண்ணட்டும். இதெல்லாம் எதுக்கு நான் என்கிட்ட சொல்கிற, ஒரு நல்ல விஷயம் செய்வோம், அவ்வளோதான். சரியா? இனிமேல் என்ன ஜிம்னாஸ்டிக் பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோடிங் சேனல்னால் இனிமேல் போகிறது கஷ்டம். ஏன்னா நேற்று உட்காந்து எனக்கு இந்த கோடு அடித்து கொண்டு 5 எலிமெண்ட்டில் வரிசையாக அடித்து கொடுத்துருது. இப்போ அடுத்து GPT-4ல் 60,000 வார்த்தைன்றேன். 60,000 வார்த்தையும் அடித்து கொடுத்து அதுக்கிட்டே பிரச்சனையை கேட்குறேன், என்னடா இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றேன். அப்படின்னோட்டி வெயிட் பண்ணேன், இந்த நான் செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை அடித்து கொடுத்துருச்சு. அப்போ என்ன மாதிரி நிலைமையில் போய்ட்டுருக்குன்னு தெரியல. அதனால் ஒரு நல்ல விஷயங்கள் செய்வோம். இந்த ஃபைலை எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ரைட்டா? இந்த கோடை எப்படி ரன் பண்ணுறதுனா இந்த வெயிட்ஸ் ஃபைலை மட்டும் நீ மாற்றிடு. இந்த யோலோ டைனி சிஎஃப்ஜி இந்த எல்லாத்தையும் மாற்றிட்டு இந்த கொக்கோடாட் நேம்ஸில் இப்போ மனுஷனை கண்டுபிடிக்குது. இப்போ நான் மனுஷன்றதை பர்சன் நீங்கள் போட்டு வச்சுருக்கேன், அதை கண்டுபிடிக்குது. சரியா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நான் யாரையும் ஓட்டுறேன் அப்படியா அப்படின்னு நான் உன்னை தூக்கிட்டு போய் உடனே ஆர்டிஃபிஷியலாக பாடம் பண்ணி எங்கேயாச்சும் வச்சுருவாங்க. ரைட்டா? அந்த மாதிரி வேலை நான் பார்க்காத. அப்புறம் 1.mp3ல் அலர்ட்டுன்னு கொடு. இந்த மாதிரி என்ன செய்யாத, டே சவுப் சட்டை அப்படின்ற கொடுத்துறாது. ரைட்டா? கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ரைட்டா? சரி, ரைட், பார்ப்போம். அடுத்து வந்து இந்த போர்வெல் ப்ராஜெக்டை ஜிபிஎஸ்ஸை எடுத்து எந்தெந்த இடத்துல போர்வெல் இருக்குன்னு கார் வச்சுருந்தா அந்த கார்லேயே இந்த கேமராவை வச்சு கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்போம். பார்ப்போம். ஸ்பீட் பிரேக்கரை குறைப்போம், பாட் ஹோலை குறைப்போம். தேவையான இடங்களில் ஸ்பீட் பிரேக்கர் வைங்க. ஒரு குழந்தைங்க போகிறதுனால தான் அங்கே ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறாங்க. டிரைவர்ஸ் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு, ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கு ஸ்கூல்ஸ் இருக்கிறதுனால வைக்கிறாங்க. சமூக பொறுப்போடு அதை செய்யுங்க. சமூகன்றதெல்லாம் நான் நம்புறது கிடையாது, ஏன்னா எவனுமே நல்லவனும் கிடையாது. சரியா? குழந்தைங்க பாவம். சரியா? வளர்ந்தவங்க எவனும் நல்லவனே கிடையாது, மனுஷனே நல்லவன் கிடையாது. அப்போ நான் யாரா, நீ மனுஷன்தான் அப்படின்வீங்க. தேங்க்யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லது செய்கிற வேண்டாம் மட்டும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள்.